நம்ம இந்த வீடியோவில் எப்படி AutoCADல hatch கமாண்டு யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த சேனலில் இதுதான் முதல் வாட்டி வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். AutoCADல யூனிட்ஸ் எப்படி செட் பண்ணுறது, லிமிட்ஸ் எப்படி செட் பண்ணுறது, அப்புறம் லைன் எப்படி ட்ரா பண்ணுறது, பாலிலைன், சர்க்கிள், பாலிகன், ரெக்டாங்கிள், ஓவல், ஆர்க் இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு ஒரு சின்ன வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ நம்ம ஹேட்சை எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். கீபோர்டில் HATCH அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தோடனே மேலே பார்த்தீங்கன்னா இந்த டயலாக் பாக்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ எனக்கு என்ன பேட்டர்னில் ஹேட்ச் வேணும் அப்படின்றத நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்க போகிறோம். இந்த ஏரோ கிளிக் பண்ணி நிறைய பேட்டர்ன் ஆஃப் ஹேட்ச் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா பேசிக்கு சாலிட் ஹேட்ச். இந்த சாலிட் பேட்டர்ன் வேணும்னா இதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு எந்த க்ளோஸ்டு ஆப்ஜெக்ட் ஹேட்ச் பண்ணுமோ அங்கே கர்சர் மூவ் பண்ணி வச்சிங்கன்னா ஹேட்ச் ப்ரிவ்யூ காமிக்கும். ஹேட்ச் ஆகலை, நீங்கள் கிளிக் பண்ணால் தான் ஹேட்ச் ஆகும். நான் மவுஸ் எடுத்துட்டேன்னா அந்த ப்ரிவ்யூ போயிடும். இப்போ ஹேட்ச் ப்ரிவ்யூ வந்து க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இருந்தால் தான் ஹேட்ச் ப்ரிவ்யூ காமிக்கும். இப்போ இந்த ரெக்டாங்கிள் க்ளோஸ்டு, இங்கே மூவ் பண்ணால் இந்த ஹேட்ச் ப்ரிவ்யூ காமிக்குது. ஸோ ஓவலுக்கு மூவ் பண்ணால் ஹேட்ச் ப்ரிவ்யூ காமிக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ நான் ஜஸ்ட் லைட்டாக AutoCAD டிராயிங் இப்படி மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரெக்டாங்கிள் க்ளோஸ்டு தான், பட் என்னோட ஸ்க்ரீனில் இது க்ளோஸ் ஆகலை. அப்படி இருக்கும்போது நான் கர்சர் மூவ் பண்ணேன்னா ஹேட்ச் ப்ரிவ்யூ காமிக்காது. ஆனால் கிளிக் பண்ணால் ஹேட்ச் ஆகும். ஓகே, நான் கிளிக் பண்ணிட்டேன், ஹேட்ச் ஆயிடுச்சு, எஸ்கேப். ஸோ இது வந்து சாலிட் ஹேட்ச். இப்போ இதை மாதிரி நிறைய பேட்டர்ன் போடலாம். ஸோ மறுபடியும் HATCH அப்படின்னு கீபோர்டில் டைப் பண்ண வேண்டியதில்லை. இதுக்கு முன்னால் யூஸ் பண்ண கமாண்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்பர் ஏரோ யூஸ் பண்ணிங்கன்னா இதுக்கு முன்னால் என்னென்ன கமாண்ட் யூஸ் பண்ணணுமோ அதெல்லாம் வரும். ஸோ ஹேட்ச் கமாண்ட் இருக்குது, என்டர். அப்பர் ஏரோ யூஸ் பண்ணி ஹேட்ச் வச்சுட்டு என்டர் கொடுத்தா போதும். ஸோ இப்போ எனக்கு வந்து நம்ம கான்க்ரீட் சாண்டெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் பில்டிங் பிளான் செக்ஷன் எலிவேஷனில். ஸோ இப்போ நான் கான்க்ரீட் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கான்க்ரீட் பேட்டர்ன் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே எங்கே கான்க்ரீட் பேட்டர்ன் வேணுமோ அங்கே வச்சுட்டு ஜஸ்ட் கிளிக். இப்போ எஸ்கேப். இப்போ எனக்கு இந்த பேட்டர்ன் வந்து கான்க்ரீட் மாதிரியே தெரியல. ஸோ இதை பேட்டர்னை செலக்ட் பண்ணிங்கன்னா மறுபடியும் இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இப்போ இங்கே வந்து இது ஸ்கேல் வந்து 1ன்னு இருக்குது. ஸோ நம்ம இப்போ இந்த ஸ்கேலை சேஞ்ச் பண்ணுறோம். 1க்கு பதிலாக 10 அப்படின்னு வைக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ ஓரளவுக்கு கான்க்ரீட் மாதிரி தெரியுது. ஸோ அதே மாதிரி சாண்ட் ஹேட்ச் பண்ணணுன்னா மறுபடியும் அப்பர் ஏரோ, ஹேட்ச், என்டர். இப்போ இந்த ட்ராப் டவுன் ஏரோ பேட்டர்னில் ட்ராப் டவுன் ஏரோ கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே இருக்குது சாண்ட். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பேட்டர்ன் செலக்ட் பண்ணிவிட்டு எங்கே ஹேட்ச் வேணுமோ அங்கே கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ப்ரிவ்யூ பார்க்கும்போதே தெரியுது இது ரொம்ப க்ளோஸாக இருக்குது ஸ்கேல். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா இங்கே போய் ஸ்கேலை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் 5 நம்மளுக்கு என்ன ஸ்கேல் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம், என்டர். அப்புறம் நீங்கள் இப்போ ப்ரிவ்யூ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தெரியும். ஸோ ஸ்டில் ரொம்ப ஸ்கேல் க்ளோஸாக இருக்குது. ஸோ நான் வந்து 20 கொடுக்குறேன், 20, என்டர். இப்போ கர்சரை அந்த க்ளோஸ் சர்ஃபேஸ்க்குள்ளே மூவ் பண்ணிங்கன்னா அந்த ப்ரிவ்யூ காமிக்குது, ஜஸ்ட் கிளிக். இப்போ அந்த ஹேட்ச் க்ரியேட் ஆகிடுச்சு. சரி, இந்த மாதிரி எனக்கு இந்த ஓவல்லையும் சாண்ட் ஹேட்ச் வேணும்னா அங்கேயும் வச்சுட்டு கிளிக் பண்ணிக்கலாம். சரி, ஒரே வாட்டி நீங்கள் எவ்வளோ ஹேட்ச் வேணுனாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு போதும், ஒரு பாலிகனுக்கு மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா அந்த கமாண்ட்லேருந்து க்ளோஸ் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி க்ளோஸாக இல்லாத ஆப்ஜெக்ட்டு நம்ம ஹேட்ச் க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ HATCH அப்படின்னு டைப் பண்ணுறேன், என்டர். இப்போ எனக்கு இந்த இதுக்கு ஹேட்ச் வேணும். ஸோ நான் இங்கே கர்சரை வச்சுட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஹேட்ச் ஆகலை. ஸோ ஒரு எரர் மெசேஜ் வருது, க்ளோஸ்ட் பவுண்ட்ரி cannot be determined. பவுண்ட்ரி க்ளோஸாக இல்லைன்னா அது ஹேட்ச் பண்ணாது. ஸோ அதுதான் இங்கே மெசேஜாக வருது. ஸோ க்ளோஸ்.
ஸோ எந்த பாயிண்ட் க்ளோஸ் ஆகலை ஓப்பனாக இருக்குது அப்படின்றது ரெட் கலரில் சர்க்கிள் போட்டும் காமிக்குது. ஸோ அதே மாதிரி இந்த ஆர்க்கும் க்ளோஸ் ஆகலை. ஸோ எதெல்லாம் க்ளோஸ் ஆகலையோ அதெல்லாம் காமிக்குது. ஸோ க்ளோஸ்ட் பவுண்ட்ரி இருந்தால் மட்டும்தான் நம்ம ஹேட்ச் பண்ண முடியும். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் நண்பருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கங்க.